ராஜா சொல்லுங்க, இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய அரசு இல்லத்திலே காலை முதலே சோதனை நடைபெற்று வருகிறது. இப்போ அந்த இல்லத்தை தவிர சென்னையின் மற்ற எந்தெந்த இடங்கள்ல இந்த சோதனை தொடங்கி இருக்கிறது, யார் யாருடைய வீட்டிலெல்லாம் இந்த சோதனை தொடங்கி இருக்கிறது போன்ற விவரங்கள் இருக்கிறதா ராஜா? அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு மிக நெருக்கமான நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்லங்களிலும் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக ஒரு முன்னாள் சிட்ஃபண்ட் அதிபரினுடைய இல்லம் கீழ்ப்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கிறது. அங்கும் இந்த சோதனை என்பது நடைபெறுவதாக நமக்கு தகவல்கள் இருக்கின்றன. அவர் ஏற்கனவே சிட்ஃபண்ட் நடத்தி இருப்பதாகவும் தெரிகின்றது. அதே போன்று மிக முக்கியமாக அவரது தங்கையினுடைய இல்லம் இருக்கின்றது. அங்கிருந்தான் சில ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. குறிப்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரது இல்லத்திலேயே தற்பொழுது நாம் சோதனை நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். காலை 6 மணி முதல் வருமான வரித்துறையினர் இந்த சோதனை நடத்தி வருகின்றனர். வருமான வரித்துறையினின் புலனாய்வு பிரிவினர் தற்பொழுது தொடர்ந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் அனைவரும் தற்பொழுது வீட்டின் உள்ளேயே வைத்திருக்கிறார்கள். அவரது இல்லத்திற்கு தற்பொழுது பாதுகாப்பு, அதாவது காவல்துறையினருடைய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக இல்லத்திற்குள் துணை ராணுவ படையினருடைய சோதனை என்பது நடைபெற்று வருகின்றன. மிகவும் பரபரப்பான ஒரு இடமாக விஜயபாஸ்கருடைய இல்லம் என்பது தற்போது மாறி இருக்கிறது. ஊடகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பிலிருந்தும் காவல்துறையினரும் அதிக அளவில் இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றனர். அதே போன்று இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பத்திரிகையாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். சில பத்திரிகையாளர்களை தாக்க முயன்றதை அடுத்து காவல்துறையினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே இந்த பகுதியில் காவல்துறையினர் ஊடகத்தினரை அப்புறப்படுத்த முயன்றதை அடுத்து காவல்துறையினர் ஊடகங்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர். அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய ஊடகத்தை சார்ந்தவர்கள் அவரிடத்தில் இது பற்றி கேட்கும் பொழுது இடையே காவல்துறையினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே பத்திரிகையாளரை அவர் தள்ளிய காட்சி பார்க்க முடிந்தது. மூத்த நிருபர் ஒருவரை இங்கிருந்து அவர் அப்புறப்படுத்த முயன்றதை அடுத்து இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது. நாம் அதை நேரடியாக பார்க்கிறோம். விஜயபாஸ்கர் இல்லம் என்பது மிகவும் முக்கியமான அமைச்சர். அவர் தமிழக அமைச்சரவையில் மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அவரது இல்லம் முன்பு தற்பொழுது கூடுதல் பாதுகாப்புக்காக போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மூத்த நிருபர் ஒருவரை காவல்துறை அதிகாரி ஒருவர் தள்ளியதை அடுத்து இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏன் என்பது தொடர்பாகவும், அதாவது அவரது இல்லம் முன்பு இதற்கு இடை இது தற்பொழுது மீண்டும் இந்த இடம் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த காலை 6 மணி முதல் இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது அதிமுகவை சார்ந்தவர்களும் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றனர். இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆனால் இதுவரை எவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை. ராஜா, இப்போ அங்கே பல தரப்பிலிருந்து ஊடகங்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டதையும் நாம் இங்கே பார்த்தோம் நேரடியாக. இப்போ ராஜா, இப்போ நீங்க களத்துல இருக்கீங்க. இப்போ அங்க பொறுத்த வரைக்கும் காவல்துறை தரப்புல இருந்து பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கிறது? ஏனென்றால் சிஆர்பிஎஃப் வீரர்களும் அங்கே இருப்பதா ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. காவல்துறை தரப்புல இருந்து எத்தனை பேர் அங்க வந்திருக்காங்க பாதுகாப்பிற்காக ராஜா?
தற்பொழுது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த இல்லத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லத்தில் தமிழக காவல்துறைக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. வெறும் மத்திய துணை ராணுவ படையினர் மட்டுமே அங்கே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்புறத்தில் இந்த பாதுகாப்பானது இருக்கிறது. எனவேதான் அந்த பிரச்சனை என்பது எழுந்திருக்கிறது. காவல்துறை தரப்பிலிருந்து முதலமைச்சருடைய இல்லம் இங்கிருந்து 4 இல்லம் அருகிலேயே முதலமைச்சர் இல்லமும் அமைந்திருப்பதால் அந்த பகுதியை அவர்கள் சீர் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். இருப்பினும் தற்பொழுது ஊடகங்கள் இருக்கக்கூடிய இடம் என்பது விஜயபாஸ்கரனுடைய கதவு அருகேதான் ஊடகங்கள் இருக்கின்றன. அந்த இடத்திற்குள், அதாவது அந்த ஊடகத்தில் வேறு யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. இன்று காலை 6 மணி முதல் எந்த ஒரு தொடர்பும் விஜயபாஸ்கர் இல்லத்திற்கும் வெளியில் இருப்பவர்களுக்கும் இங்கிருந்து எந்த தொடர்பும் கிடையாது. வெறும் வருமான வரித்துறை அதிகாரிகள் மட்டுமே உள்ளே சென்று வரவோ வெளியில் வரவோ அனுமதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் அந்த வாசல் அருகே நிற்பதை அவர்கள் தடுக்க முயன்றதை அடுத்து இந்த தள்ளுமுள்ளு என்பது நடைபெற்றிருக்கிறது. நம்மை பொறுத்து இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் பார்க்கலாம், உள்ளே துணை ராணுவ படையினர் மட்டும் இருக்கின்றனர். அதே போன்று இன்று காலை இந்த வருமான வரித்துறையினர் உள்ளே வந்த பிறகு வேறு யாரும் உள்ளே அனுமதிக்கவோ அதே போன்று உள்ளே இருப்பவர்கள் வெளியில் அனுமதிப்பதோ கிடையாது. முறையான அனுமதி பெற்று அதன் பிறகு வருமான வரித்துறையினர் அனுமதித்தால் மட்டுமே யாரும் வெளியில் வரவோ வெளியிலிருந்து உள்ளே செல்லவோ முடியும். அதே போன்று அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது விஜயபாஸ்கர் அவரது இல்லம் என்பது இருக்கின்றது. தொடர்ந்து இந்த இடம் மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட இடங்களிலும் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது. ஹேமா.